வரலாறு படிச்சா ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வாத்தியார் வேலை மட்டும் தாங்க கிடைக்கும். இப்படிதான் நம்மள பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த சுவாரஸ்யமான அலசல்ல அந்த கட்டுக்கதைய சுக்குநூறா உடைக்க போறோம். தயாரா? இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுடலாம். கற்பித்தலை தாண்டிய வேலைவாய்ப்புகள், டிகிரியை பொறுத்த மாறும் வாய்ப்புகள், சம்பளத்தோட உண்மை நிலவரம், அப்புறம் சச்சினோட போட்டித் தேர்வு போராட்டம், டீப் வாக் ஸ்ட்ராட்டஜி, கடைசியா பொம்மதோரோ டெக்னிக். சுருக்கமா சொல்லணும்னா முதல்ல வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிற பிரம்மாண்டமான வரைபடத்தை உங்களுக்கு காட்டப் போறேன். அதுக்கப்புறம் அந்த வேலைகளை எப்படி உறுதியா அடையிறதுங்கிற திசைகாட்டியான படிப்பு முறைகளையும் தெரிஞ்சுக்க போறோம். சரி, இப்போ நம்மளுள்ள முதல் பகுதி கற்பித்தலை தாண்டிய வேலைவாய்ப்புகள். நேரா விஷயத்துக்கே வருவோம். வரலாறுங்கிறது வெறும் பாடம் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்ல. அரசு நிர்வாகம், ஆராய்ச்சி, பாரம்பரிய மேலாண்மை, ஊடகம், சுற்றுலா, சமூக சேவைன்னு பல துறைகளுக்கான கதவுகளை இது அகலமா திறக்குது. இதுதான் நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட சோர்ஸோட மிக முக்கியமான மையக் கருத்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசு நிர்வாகத்துல டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மாதிரியான பவர்ஃபுல்லான பதவிகள், பாரம்பரிய மேலாண்மையில தொல்லியலாளர், கியூரேட்டர் பதவிகள். இது மட்டுமா? ஊடகம், வெளியீட்டுத் துறையில வரலாற்று ஆய்வாளர், கார்ப்பரேட் துறையில மனிதவள மேம்பாடு, சந்தை ஆராய்ச்சின்னு லிஸ்ட் நீண்டிக்கிட்டே போகுது. சுற்றுலாத்துறையில கூட வழிகாட்டிகளாகவும் ஆலோசகர்களாகவும் நிறைய அற்புதமான வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. இதுல உங்களை நிஜமாவே ஆச்சரியப்பட வைக்க போற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. கார்ப்பரேட் நிறுவனங்களோட சிஎஸ்ஆர் திட்டங்கள், அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரை வேலை பார்க்கறது. ஆமாங்க, வரலாற்று பின்னணி கொண்ட டாக்குமெண்ட்ரி, வெப் சீரிஸ் எடுக்க ஆழமான வரலாற்று ஆராய்ச்சி திறன் கொண்ட உங்களுக்கான டிமாண்ட் இன்னைக்கு பிரைவேட் செக்டார்ல ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. அடுத்து இரண்டாவது பகுதி, எந்தெந்த டிகிரிகளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு இளங்கலை, அதாவது பிஏ படிக்கிற மாணவர் முதல் வருஷத்திலிருந்தே எப்படி பிளான் பண்ணணும் தெரியுமா? முதல் வருஷம் தினமும் நியூஸ் பேப்பரும் என்சிஆர்டி புக்ஸும் படிக்கணும். 2வது வருஷம் ஏதாவது ஒரு போட்டித் தேர்வோட சிலபஸை செலக்ட் பண்ணி பிளான் பண்ணணும். 3வது வருஷம் களப்பயணங்கள், என்ஜிஓ இல்லனா இன்டர்ன்ஷிப் செய்யணும். ஆரம்பத்திலேயே இப்படி தெளிவா பிளான் பண்றதுதான் வெற்றிக்கான ஒரு உறுதியான வரைபடம். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா, பிஏ முடிச்சா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 4, எஸ்எஸ்சி, போலீஸ் மற்றும் பேங்க் எக்ஸாம்ஸ் ஈஸியா எழுதலாம். எம்ஏ முடிச்சா யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ், தொல்லியல் துறையில ஆராய்ச்சியாளர் பதவிகள் கிடைக்கும். அதுவே பிஹெச்டி முடிச்சிட்டா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர், திங்க் டேங்க் ரிசர்ச்சர், சர்வதேச கொள்கை ஆலோசகர்னு ரொம்பவே உயர்ந்த பதவிகளுக்கு உங்களால போக முடியும். இப்போ 3வது பகுதி, சம்பளத்தோட உண்மை நிலவரம். வெறும் கனவுகளை மட்டும் பேசிட்டு இருக்காம பிராக்டிக்கலா எவ்ளோ சம்பளம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட இலக்குகள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இது எவ்ளோ கிளியரா இருக்கு பாருங்க. ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் மாச 15,000லேருந்து 25,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதே சமயம் எம்ஏ முடிச்சுட்டு ஒரு மியூசியம் கியூரேட்டரா மாறினா 40,000லேருந்து 70,000 வரைக்கும் கிடைக்கும். அதுவே பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆனா யுஜிசி 7th பே கமிஷன் படி 57,700க்கும் மேல ஸ்டார்டிங் சேலரியாவே வாங்க முடியும். என்ன, கேட்கவே செம்ம மோட்டிவேட்டிங்கா இருக்குல்ல? இப்போ நம்ம அலசலோட ரொம்ப முக்கியமான கொஞ்சம் ஆழமான 4வது பகுதிக்கு வரோம். சச்சினின் போட்டித் தேர்வு போராட்டம். இதுவரைக்கும் வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிற வரைபடத்தை பார்த்தோம். இப்போ அதை அடையறதுக்கான திசை காட்டியே பார்க்க போறோம். இதுக்கு சச்சின் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்டோட ரியல் லைஃப் ஸ்டோரியை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லார் மனசுலயும் எழக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, இவ்ளோ ஹெவியான காம்படிஷன் இருக்கிற இந்த உலகத்துல நான் எப்படி உண்மையிலே ஜெயிக்கிறது? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பயமுறுத்துற கேள்வி இதுதான், இல்லையா? சச்சினோட ஆரம்ப கால பழக்கங்களை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் ஷாலோ ஒர்க், அதாவது டெலிகிராம்ல பிடிஎஃப் ஃபைல்ஸா குவித்து வைக்கிறது, வாட்ஸ்அப் குரூப்ல நம்பர்கள் பண்ற மெசேஜஸை பார்த்துட்டே இருக்கிறது, யூடியூப்ல மோட்டிவேஷனல் வீடியோக்களா தேடி தேடி பார்த்து டைமை வேஸ்ட் பண்றது. ஆனா இன்னொரு பக்கம் டீப் ஒர்க், வெறும் 1 மணி நேரம் ஒரு பாடம், ஒரு நோட்டு, பேனாவோட எந்த ஒரு டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம முழு ஃபோக்கஸோட படிக்கிறது. இதை சச்சின் ரியலைஸ் பண்ண அந்த தருணம் தான் அவரோட லைஃப்ல மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். அடுத்த 5வது பகுதி, ஆழமான படிப்பு உத்தி, அதாவது டீப் ஒர்க் ஸ்ட்ராட்டஜி. இங்க சச்சின் ஒரு முக்கியமான மைண்ட் செட் சேஞ்ச் கொண்டு வந்தார். லேக் மெஷர், அதாவது நாம எழுதுற மார்க் டெஸ்ட்ல கிடைக்கிற ஏற்ற இறக்கமான மார்க்ஸை பார்த்து கவலைப்படுறத டோட்டலா விட்டுட்டார். அதுக்கு பதிலா லீட் மெஷர், அதாவது தினமும் எத்தனை மணி நேரம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம டீப் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கறத மட்டுமே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சார். இது அவருக்கு மிகப்பெரிய அளவுல மன நிம்மதியை கொடுத்தது. கருவிகளும் கேட்ஜெட்ஸும் நம்மளோட வேலைக்கு தான் உதவணும். நம்ம வாழ்க்கை அதை சுத்தி ஓடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்த சச்சின் ஒரு கடுமையான செல்ஃப் ஆடிட் பண்ணாரு. யூடியூப் பார்க்குற நேரத்தை தினமும் வெறும் 30 நிமிஷமாவும்,
டெலிகிராம் செக் பண்றத ஒரு நாளைக்கு 2 முறைனும் கராரா குறைச்சிட்டாரு. சச்சினோட இன்னொரு பிரில்லியண்டான ஸ்ட்ராட்டஜி டெய்லி ஷட் டவுன் ரொட்டீன். நைட் 9:30 மணிக்கு அன்னைக்கு படிச்சதுல 3 இல்ல 4 முக்கிய குறிப்புகளை எழுதி வைக்கிறது. அடுத்த நாள் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு பிளான் பண்றது. இன்னைக்கு படிப்பு முடிஞ்சதுன்னு தனக்குத்தானே சத்தமா சொல்லிக்கிறது. ரொம்ப முக்கியமா தூங்க போறதுக்கு முன்னாடி மொபைல் போனை நோண்டாம நிம்மதியா தூங்குறது. இது அடுத்த நாளும் ஃப்ரெஷ்ஷா படிக்க அவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ 6வது மற்றும் கடைசி பகுதி பொமோடோரோ முறையை கையாளுதல். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பொமோடோரோ டெக்னிக்கோட 5 ஸ்டேஜஸ். முதல்ல செய்ய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட டாஸ்க செலக்ட் பண்றது. 2வது கரெக்டா 25 நிமிஷத்துக்கு ஒரு டைமரை செட் பண்றது. 3வது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம முழு ஃபோக்கஸோட அந்த வேலையை மட்டும் செய்யறது. 4வது ஒரு 5 மினிட் ஷார்ட் பிரேக் எடுக்கிறது. இப்படி 4 சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் லாங் பிரேக் எடுக்கிறது. இது நமக்கு போர் அடிக்கிறதையும் தடுக்குது, தள்ளி போடுற பழக்கத்தையும் சுத்தமா அழிச்சிடுது. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த டீப் ஒர்க் ஸ்ட்ராட்டஜியும் பொமோடோரோ முறையும் தான் சச்சினை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல மிகப்பெரிய லெவல்ல ஜெயிக்க வச்சது. மொபைல் நோன்ற மேலோட்டமான பழக்கங்களை விட்டுட்டு ஆழமான படிப்பை கையில எடுத்தது தான் அவரோட வெற்றிக்கு ஒரே காரணம் அப்படிங்கறத இந்த சோர்சஸ் நமக்கு ரொம்ப ஆணித்தரமா ப்ரூவ் பண்ணுது. வரலாறு அப்படிங்கறது நேற்றைய காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கானது மட்டுமில்ல, நம்மளோட நாளைய காலத்தை சரியா புரிஞ்சுக்கிற ஒரு பவர்ஃபுல்லான டூல். அத உங்க கெரியரா மாத்திக்க நீங்க தயாரா? அந்த வெற்றியை நோக்கி டீப் ஒர்க் பண்ண இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட இலக்குகளை நீங்க அடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.